பற்றி எரியக்கூடிய டெல் அவீவின் வீடியோக்கள், இறந்து போன ஆயத்துல்லா அல் கமேனியை சந்தித்த முஜ்தபா அல் கமேனி, இஸ்ரேலின் சர்வதேச விமான தளத்தில் அடிதடி சண்டைகள், கடல் ட்ரோன் தாக்குதலால் இறந்து போன இந்தியர், ஈரானால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கூடிய 442 காதர் மிசில்ஸ், ஈரானால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 442 காதர் மிசில்ஸ், இப்படி கரண்ட் இருக்கக்கூடிய பல முக்கியமான வீடியோக்களோடு உண்மையான செய்திகளோடு தான் இன்னைக்கு நம்ம பல தரவுகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. பொதுவா நாங்க தான் உலகத்தினுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக்கிட்டு எங்க நாட்டை பாதுகாக்கிறது நாங்க முன்னோடின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடக்குது. மேல இருந்து எல்லாத்தையும் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அங்க ஒரு மிசில்ஸ் விழுகுது, ஈரானுடைய மிசில்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைரன் சவுண்டு கேட்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. பற்றி எரியுதுங்க அப்படியே இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகள், குறிப்பா டெல் அவீவ் உட்பட. இந்த சைரன் அதுக்கப்புறம் தான் ஒலிக்குது. நம்ம கடந்த வீடியோக்களை கூட சொல்லியிருந்தோம், இந்த சைரன்லாம் எந்தவித செயலளிப்பும் இல்லை, அந்த சைரன் எதுவுமே ஒர்க் ஆகல, இவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் சைரன்லாம் ஒலிக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கூட ஐஆர்ஜிசில இருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குன்னு சொன்னா, உன்னுடைய தொடக்கம் முதல் உன்னுடைய தூக்கம் வரை எல்லாமே சைரன்களே ஒலிக்கிற மாதிரியே நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஐஆர்ஜிசி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதை உண்மைப்படுத்துற மாதிரியே இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னு சொன்னா சைரன் அதுக்கப்புறம் ஒலிக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கிடையில முஜ்தபா அல் கமேனி அவர்கள் இறந்து போன தன்னுடைய தந்தையை போய் சந்திச்சிருக்கிறாரு. அது இறந்து போன தன்னுடைய தந்தையை போய் பார்த்துட்டு முஜ்தபா அல் கமேனி அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய முதல் உரை உலகத்தில் இருக்க எல்லாரும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முஜ்தபா அல் கமேனி அவர்கள் என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகமே இன்னைக்கு ஆர்வமா இருக்குது, நம்ம உட்பட. முஜ்தபா அல் கமேனி அவங்க நீண்ட நெடிய ஒரு அறிவுரையை அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதில் அவங்க பல்வேறு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவதாக குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்தை அவங்க மேற்கோள் காட்டுதாங்க. இந்த வசனத்துல இறைவன் சொல்லுகிறான், அதாவது ஒரு வசனத்தை மாத்தினாலோ மறக்கடிச்சாலோ நம்ம அதை விட சிறந்த ஒரு அத்தியாயத்தை கொடுப்போம் அப்படின்னு இறைவன் சொல்லுகிறான். இந்த அத்தியாயத்தை மேற்கோள் காட்டி முஜ்தபா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் இறைவன் அதோட சிறந்ததை ஒன்று தர்றேன்னு சொல்றானா இல்லையா, அது மாதிரி இது நம்மளுக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்ச முஜ்தபா அவர்கள் முதல்ல அவங்க போய் சந்திச்சது எங்கன்னு சொன்னா ஆயத்துல்லா அல் கமேனி அவர்களுடைய உடலை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய தாய் இழந்திருக்காங்க, அவருடைய மனைவி இழந்திருக்கிறாங்க, மகன்களை இறந்திருக்கிறாங்க, மச்சினன்களை இறந்திருக்கிறாங்க. இப்படி இழந்திருந்த இடத்துல ஆயத்துல்லா அல் கமேனியை போய் முஜ்தபா அல் கமேனி பார்த்துட்டு இந்த உரையை நிகழ்த்தும் போது இன்னும் பல முக்கியமான தகவலை சொல்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம முதலாவதா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தகவலை முஜ்தபா அவங்க சொல்றாங்க. நீங்க உறுதியா இறைவன் மீது நம்பிக்கை வைங்க. அவங்க ஈரான் மக்கள் உட்பட எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, உறுதியாக நீங்க இறைவன் மீது நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. ஒற்றுமையுடன் இருங்க, நீங்க ஒற்றுமையோடு இருந்து இந்த எதிரிகளை எதிர்ப்பதில் முன்னோடியாக இருங்க, எல்லா பகுதிகளிலும் நீங்க அவங்களை எதிர்க்கக்கூடியவங்களா இருங்க அப்படிங்கிற செய்தியை முஜ்தபா சொல்றாங்க. அதோடு சேர்த்து எல்லா முனைகளில் இருந்தும் நீங்க இஸ்ரேலை எதிர்க்கிற மாதிரி இருங்க, அக்கிரமக்கார அமெரிக்காவுகளை நீங்க எதிர்க்கிற மாதிரி இருங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு முஜ்தபா சொல்லியிருக்காங்க. இறுதியா அவங்க சொன்ன செய்தி தான் முக்கியமான செய்தி. ஹர்முஸ் ஜலசந்தி நிச்சயமா மூடப்படணும், அதை மூடுனாதான் இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய ஆள்கள் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறதையும் முஜ்தபா செய்தியா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய சர்வதேச விமான நிலையம் பென் குரியன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த விமான நிலையத்தில் இன்னைக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. இந்த விமான நிலையத்தில் அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் வர்றாங்க. வரும்போது அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வளைவு அமைப்புகள், அவங்களுடைய நெட்வொர்க் எல்லாம் இன்னைக்கு ஈரான் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சண்டை போடக்கூடிய அளவுக்கு, அங்க இருக்க மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த விமானிகளை எல்லாம், அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்குற ஆள்களை எல்லாம் தாக்குற மாதிரியான ஒரு காட்சி இன்னைக்கு வந்திருக்கு. அதோட சேர்த்து இன்னைக்கு பார்க்கலாம், இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ல, அதாவது ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயின் இருக்குமா இல்லையா, அந்த மெட்ரோ ட்ரெயின் கிரவுண்டில் இன்னைக்கு பல மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பல மக்கள் அந்த பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற காட்சி இந்த இடத்துல வந்திருக்குது. இது நம்ம சந்தோஷப்பட்டு சொல்லணுங்க. அதாவது நம்மள ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தன்வினை தன்னை சுடும் என்று சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி கஸ்ஸா மக்களை எவ்வளோ தூரம் அட்டூழியம் செஞ்சாங்க.
இப்ப சமீபத்தில் அக்டோபர் 10 2025 போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு கூட ஒரு 10 வயசு குழந்தை, இவங்க மஞ்சக்கோடு ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க, 10 வயசு குழந்தை அந்த மஞ்சக்கோட்டை தாண்டினதுக்காக ட்ரோன்ல நல்லா பார்த்து கேமரா நல்லா தெரிஞ்சு அந்த 10 வயசு குழந்தைய சுட்டு கொண்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுடைய மக்களுக்கு இன்னைக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்களை பார்த்து மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 442 காதர் மிசில்ஸ் அப்படின்னு ஒரு மிசில்ஸ். இந்த மிசில்ஸை இவங்க கொண்டு வர்றப்போ ஒரு தகவல் சொல்றாங்க, முஜ்தபா அல் கமேனியுடைய உரைக்கு பிறகு, அவருடைய உரைக்கு பின்னாடி இந்த தாக்குதலை அவருடைய பேரால நாங்க உங்கள்கிட்ட கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல் நடத்தினதா அவங்க சொல்றாங்க. இதுல ஹைப்பர் சோனிக் இதில் நான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி கஹபர் ஷகான் அப்படின்னு சொல்ற 1 டன் எடை உள்ள வெடிமருந்துகளை சுமந்து கொள்ளக்கூடிய கோரம் ஷாகர் போன்ற ஏவுகணைகள் மூலமா நாங்க இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகளை அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்றாங்க. இதற்கு 442 அப்படிங்கிற ஒரு பேரை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இஸ்ரேல்ல எந்தெந்த பகுதிகள்லாம் அடிச்சிருக்கோம் சொன்னா சின்பெல்ட், அவங்களுடைய உளவு அமைப்பு, உள்நாட்டினுடைய உளவு அமைப்பு, வெளிநாடுகளை மொசாட்டுன்னு வச்சு பல பேரை கொண்டு குவிச்சாங்களா இல்லையா, அது மாதிரி உள்நாட்டிற்கு சின்பெல்ட், அந்த சின்பெல்ட்டினுடைய பல பகுதிகளை அவங்க உள்கட்டமைப்பை நாங்கள் அடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஓடான் சொல்லி ஒரு விமான நிலையம் இருக்குது, அந்த விமான நிலையத்தினுடைய ஓடுதளத்தை நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பால்மாச்சிம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலே நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. சொல்லும்போது முஜ்தபா அல் கமேனியுடைய உரைக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கடல் ட்ரோன் தாக்குதலால் இந்திய மாலுமி ஒருத்தர் இறந்திருக்கிறாருங்கிற செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாருங்க, அதாவது ஈராக்கினுடைய ஒரு துறைமுக பகுதிகளில் சி சேஃப் விஷ்ணு அப்படின்னு சொல்ற ஒரு கப்பல், இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல். இந்த கப்பல்ல போனவங்கள பல பேர் ஐஆர்ஜிசியினுடைய நேவி அவர்களுடைய தரப்புல இருந்து இன்னைக்கு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்தப்பட்டவன மிகப்பெரிய அளவுக்கு இங்கே புகைகள் எழுத நீங்க பார்க்கலாம். அந்த வெடிப்புகளை கொண்டாடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுல இந்திய மாலுமி ஒருத்தர் இறந்திருக்காருன்னு சொல்லி பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் மூலியமா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 15 பேர் மீதி இருக்கக்கூடிய 15 இந்தியர்கள் சேஃபா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுல அமெரிக்காவுடைய இந்த கப்பல் அடிக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பிரத்யோகமா ஹர்முஸ் ஜலசந்தி வழியா வர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை ஈரானுடைய தரப்புல இருந்து மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் செய்தியா இருக்கு. ஏன்னா முஜ்தபா அல் கமேனி அவர்கள் பதவி ஏற்றவனே சொல்றது என்னன்னு சொன்னா ஹர்முஸ் ஜலசந்தி நாங்க மூடுவோம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்க அட்டாக் பண்ணுவோம், தொடர்ந்து தாக்குவோம் அப்படிங்கறது அவங்க சொல்லக்கூடிய செய்திகள்ல ஒண்ணா இருக்குது. இதனுடைய விளைவா தாங்க நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், தமிழகம் உட்பட பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு பெட்ரோல் வாங்குறதுக்கு அப்படியே கியூல அப்படியே மக்கள் சாரசாரியா நிக்கிறாங்க. கேஸ் வாங்குறதுக்கு சாரசாரியா நிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை, என்ன நிலை ஏற்படுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம், இதே ஒரு நிலை தான் கசாவுடைய மக்களுக்கு நீண்ட காலமா இதே நிலை தான் இருக்கிறாங்க. எதுக்காகன்னு சொன்னா குடிக்க தண்ணி, மாவு வாங்குறதுக்காக தங்களுடைய குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு பால் பாக்கெட்டு, பால் மாவு வாங்குறதுக்கு பல காலமா இப்படி கியூலே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நிக்கிற மக்கள் பல முறை தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தண்ணீர் படுகொலை, மாவு படுகொலை, இப்படிப்பட்ட படுகொலை எல்லாம் இந்த இஸ்ரேல் அரங்கேற்றி இருக்கிறான் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பாதிப்பு இன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பாதிப்பு அடைஞ்சிக்கணும். உண்மையிலே இதற்காக நம்ம அதுக்கான நிவாரணத்தை நம்ம தேடணும், முயற்சி செய்யணும். அதில் மாற்று கருத்தில் அது நம்மளுக்கு சந்தோஷம் கிடையாது. இருந்தாலும் இந்த சின்ன பாதிப்புக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கஸ்ஸா மக்களுடைய வாழ்வு இதே தான் பெரும்பாலான காலங்கள் இருந்திருக்கிறது உலகமே அறிஞ்சு அதை மறந்திருந்த செய்தியா இருக்கு, உலகமே கண்டுக்காத ஒரு செய்தியா இருக்குது. இப்படி உலகத்து அளவுல மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஆயில் ரேட் ஏறிடுச்சு, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் மக்கள் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல பைத்தியம் வந்துட்டான். இந்த பைத்தியம் எப்படிப்பட்ட பைத்தியம், இது மண்டமுத்திர பைத்தியம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பைத்தியமா, இது எந்த மாதிரி பைத்தியமே தெரியல. இந்த பைத்தியம் என்ன பேசுதுன்னு சொன்னா, அந்த பைத்தியம் சொல்லுது, அதாவது ஆயில் பிரைஸ் ஏறினா, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறினா எங்களுக்கு நல்லதுதான், எங்கிட்ட தான் நிறைய க்ரூட் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். யார் தெரியுமா இது? ட்ரம்ப் தான். எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க. போரை தொடங்கி அத்துமீறி ஒரு நாட்டில் தாக்குதல் நடத்திட்டு இன்னைக்கு உலக மக்களே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை கூட பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மோசமான ஆளா ட்ரம்ப் இருக்கான்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கடுமையா விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஈரான் தரப்புல இருந்து வெளியிடக்கூடிய அல்லது பரப்பக்கூடிய வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. பி பி பூம் பூம்னு ஒரு வீடியோ. இந்த வீடியோ என்னன்னா, இந்த சாங் பரவலா வந்து இஸ்ரேல்ல ஒரு கொண்டாடப்படுற சாங்கா. இது என்ன சாங்கோ என்னவோ தெரியல நம்மளுக்கு. இந்த சாங்கை வச்சு இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி இருக்கிறாங்க. எந்த ஈரான்ல நாங்க ரிஜிம் சேஞ்ச் கொண்டு வர போறோம், மக்கள்லாம் கொந்தளிச்சு போராடுங்க, போராட வேண்டும் சொன்னாங்களோ அந்த மக்கள் இன்னைக்கு பி பி பூம் பூம்னு இவங்களுடைய ட்ரெண்டிங்கான சாங்கை எடுத்து அவங்க இன்னைக்கு போடுறாங்க. அந்த வீடியோல நீங்க பார்த்தா தெரியும், ஒரு ஃப்ளைட் ஒன்று வருது, உடனே நெத்தனியாவுக்கு பாதுகாப்பு, நெத்தனியா அந்த ஃப்ளைட்ல மேலே ஏறி உட்கார்றாரு, பெருமூச்சு விடுறாரு, அப்பா நம்ம தப்பிச்சுட்டான்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு மிஸ்ஸில்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி விழுகிற மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோ இன்னைக்கு உலகத்து அளவுல மிகப்பெரிய அளவுக்கு வைரலா இருக்கக்கூடிய வீடியோக்கள் ஒன்றா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொழப்பு யாருக்கு வரக்கூடாதுங்க. ஒருவருடைய மரணத்தையே மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆகி போயிருக்குது. ஆனா உண்மையிலேயே நெத்தனியா மரணிச்சிட்டார் என்பது பொய்யான செய்திகள்ல ஒன்றா இருக்குது. போர் முடிவுக்கு வந்துடும், எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் உண்மையிலேயே நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொன்னா, போர் முடிவதற்கான வாய்ப்பு இல்லை, அதை விடமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய மேயர் கவின் நியூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டிருந்தார். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஜோ பைடனுடைய கட்சியை சேர்ந்தவர், அதாவது ட்ரம்புக்கு எதிரான கட்சியில இருக்கவர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, ஈரானுடைய போர் வலுக்கட்டாயமா சட்ட விரம்புக்கு மீறி, சர்வதேச சட்டத்தை மீறி அது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செய்கிறார். பதிவு செஞ்ச கொஞ்ச நாள்ல இன்னைக்கு FBI இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, கலிபோர்னியாவை, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியாவை ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க, மிசில்ஸ்னால அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கிருந்து சொல்லப்படுது. இந்த செய்தி எப்படி வருதுன்னு தெரியல. உண்மையிலேயே கவின் வந்து ட்ரம்பை எதிர்த்து பேசுறதுனால இந்த செய்தி கட்டமைக்கப்பட்டிருக்கா, இல்ல உண்மையிலேயே அப்படி ஒரு திட்டத்தை ஈரான் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில தான் இந்த நியூஸ் வந்திருக்குங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கிடையில போர்களை பற்றி பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்க சமயத்துல தான் இஸ்ரேல் என்ன பண்றான்னு சொன்னா, ஈரான் மேல இன்னும் ஒரு கொடிய ஒரு தாக்குதலை அவன் மேற்கொள்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பழமையான பேங்க் மேல தாக்குதல் நடத்தி அந்த மக்களுடைய அன்றாட தேவைகளை நம்ம சீர்குலைக்கணும், அவங்க கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாக்குதலை இன்னைக்கு இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறான். இதற்கு எதிர்வினையாக அங்க இருக்கக்கூடிய கலிஃபாஃப், அதாவது ஈரானுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய கலிஃபாஃப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற சட்டம் நிச்சயமா உனக்கு பின்பற்றப்படும் அப்படிங்கிற தகவல் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, IRGC ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய அலி ரசாயி, அது மட்டும் இல்ல இப்ராஹிம் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரத்தத்துக்கு ரத்தம் தான், கண்ணுக்கு கண்ணு தான் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இந்த போரை இதே மாதிரியான ஒரு நிலைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறத மக்களுடைய விருப்பமா இருக்கு. ஏன்னு சொன்னா, போர் என்பது பலருடைய வாழ்வை சீர்குலைக்கும், அப்பாவி குழந்தைகள் இழந்து போவாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையா இருக்குது. இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பீதியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதும் செய்தியா இருக்கு. ஒருதலை பட்சமான தீர்ப்பு, ஒருதலை பட்சமான நடவடிக்கை, இது எல்லாமே உலகத்தளவுல மிகப்பெரிய ஒரு சீற்றத்தை தாங்க ஏற்படுத்தும். இன்னைக்கு பாருங்க, ஐநா வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. என்னன்னா, இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிரான தீர்மானம். ஈரான் ஒரு தவறான ஆளா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னைக்கு வழக்கம் போல சீனாவும் ரஷ்யாவும் இதை கண்டிச்சிருக்கக்கூடிய நிகழ்வும் நடந்தேறி இருக்குது. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு 165 170 குழந்தைகள் இறந்திருக்கிறதுக்கு உரிய கண்டனம் இல்ல, உலகம் அளவுல அது வந்து ஒரு மௌனம் காக்கப்படுற நிகழ்வா தான் இருக்குன்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்க தருவாயிலேயே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக ஐநால ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது உலகத்தளவுல பேசு பொருளா இருக்கு, மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் நம்ம கவனிச்சு உண்மையான செய்தியின் பக்கம் அறிஞ்சு உண்மையான செய்தியை பரப்பக்கூடியவர்களா இருக்கணும். இது மாதிரியான உண்மையான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக நம்ம பேட்டை டிவியை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறந்துடாம உங்க நண்பருக்கு இதை ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.